ஓம் நமச்சிவாய நம. ஓம் முருகன் துணை, ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் துணை, நம் குலதெய்வம் பெரியாண்டவ சுவாமிகள் துணை. கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் என்றால் திருஞான சம்பந்தர் கூறியது தமிழில் பெரும் சாந்தி என பொருளாகும். அதாவது குடமுழுக்கு என்றும் கூறலாம். குடமுழுக்கு திருப்பணி என்பது 12 வருட பூஜைகளின் பலன்களை இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அபிஷேகங்கள் பார்ப்பதில் நமக்கு கிடைக்கிறது. கும்பாபிஷேகம் ஏன் 12 வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடுகிறோம்? காரணங்கள். ராஜகுரு குரு பகவான் நமது ஜாதகத்தில் வரும் பொழுது நல்ல பலன்களை தருவார். வாழ்க்கையில் யோகம், திருமண பந்தம், மகப்பேறு, வாழ்க்கையில் உயர்ந்த நிலை, நல்ல சுகம் என பல பலன்களை தருபவர்தான் குரு பகவான். வியாழ நோக்கம் என்பது குரு பகவானின் பிரார்த்தனையில் கிடைப்பதாகும். இவர் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் தங்கி அதன் பின் அடுத்த கிரகத்துக்கு செல்கிறார். அதனால்தான் 12 வருஷத்திற்கு ஒரு தரம் நாம் நமது குலதெய்வம் பெரியாண்டவர் சுவாமிகளின் சக்தியை புதுப்பிக்க குருக்கள் சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முறைப்படி ஓதி கடவுளின் சக்திகளை மெருகேற்றுவார்கள். நாம் நம் மக்கள் புது பொலிவுடனும் வளம் பெற்று நலம் பெற செய்வதற்காக கும்பாபிஷேகத்திற்கு திருப்பணி நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடாக சென்று இந்த நற்காரியத்திற்கு அரும்பாடுபட்டு பணம் சேர்த்து திருப்பணி நன்கு நடைபெற உழைக்கிறார்கள். கும்பாபிஷேக நடைமுறை. சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் மந்திரங்கள் ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெபம் யாக மந்திரத்தால் காற்றின் வழியாக பெரியாண்டவரிடம் சென்று தற்பை புல் மூலம் வைக்கப்பட்டு இருக்கும் கும்பத்தின் உள்ளே ஐக்கியம் ஆகிறார். சிவாச்சாரியர் ஏற்றிய ஹோமத்தில் மந்திர ஜபத்தில் நம் குலதெய்வத்தின் சக்தியானது அந்த ஹோம அக்னியில் ஐக்கியமாகி கும்பத்தினுள் சக்தி மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே வரும் பல வருடங்களாக. கும்பத்தில் நதிகளின் நீர். தண்ணீருக்கு வடிவமில்லை, அதுபோல்தான் தெய்வங்களுக்கும். ஆனால் நம் மக்கள் நம் குலதெய்வத்தை வடிவ உருவில் மனதில் இருத்தி கும்பிடுகிறோம், பிரார்த்திக்கின்றோம். ஆகவே தான் விரதம் இருக்கும் சிவாச்சாரியர்கள் வடிவமில்லா பல ஜீவ நதிகள் காவேரி, கங்கை, வைகை, தாமிரபரணியில் தீர்த்தமாக புனித நீரை எடுத்து வந்து கும்பத்தில் சேர்த்து அதன் மேல் 3 கண்கள் உடைய தேங்காய் வைத்தும் மா இலைகள் மேல் வைத்தும் வேத மந்திரங்கள் மூலம் பூஜித்து கும்பத்தில் பலம் சேர்க்கிறார்கள். நாம் கோவிலில் தேங்காய் உடைப்பது இஷ்ட தெய்வத்திடம் அருள் தர வேண்டி பிரார்த்திக்கிறோம். அதுபோல் நம் குலதெய்வம் பெரியாண்டவர் சுவாமிகள் இன்னும் பிள்ளையார், வீரமகாளித்தாய், வீரப்பசாமி, வீரஜடாவணி, மேலும் பெட்டிப்பழம் வைத்து கும்பிடும் பரம்பராய் தாயார் இன்னும் 21 தேவகணங்கள் யாவரும் நம் கோவிலின் எல்லைக்குள் விக்கிரக ரூபத்திலும் விக்கிரகம் இல்லாமலும் வேதசாலை மூலம் சக்தி ஏற்றி வரும் 12 வருடங்கள் முழுவதும் நம் பங்காளி குடும்பங்கள் மக்கள் சகல சௌபாக்கியங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ இப்போது நாம் கொண்டாட கும்பாபிஷேகம் இருக்கிறோம். இது அகமப்படி அவசியமாகிறது. பஞ்சபூதங்கள் நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, பூமி, நிலம் இவை யாவும் இறைவன் நாம் வாழ நமக்கு தந்த வாழ்வாதாரங்கள் ஆகும். கடல் நீர் சூரிய உஷ்ணத்தில் ஆவியாகி ஆகாயத்தை அடைந்து காற்றால் மேகக்கூட்டம் நிலநோக்கி நகர்ந்து குளிர்ந்து மழை நீர் நிலத்தில் பூமியில் வந்தடைகிறது. அது நதி வழியாக வருவதால் நதி நீரை நாம் புனித நீராக கருதுகிறோம். தற்பை புல்லின் ஆற்றல்கள். தற்பை புல் முடிச்சு ஆண் பெண்கள் தனது தலைமுடியின் கீழ் முடிச்சு போடும்போது சடை பின்னல்கள் வழியாக போடுவதற்கு காரணம் சிரசு தலையில் உள்ள மூளையில் உள்ள சக்தி பவர் வெளியேறாமல் தடுப்பதற்கே ஆகும். அதே போல்தான் தற்பை புல்லில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரத்துடன் இடும் முடிச்சு கும்பாபிஷேகத்தின் பூஜையின் போது பெரியாண்டவருக்கு வேத மந்திரம் மூலம் சக்தி கும்பத்தில் சேமித்து அது வெளியேறாமல் பாதுகாப்பதற்குத்தான் தெய்வீக தன்மையுடைய தற்பை புல் உதவுகிறது. கும்பத்தினுள் நூல் சுற்றுதலின் காரணம். நம் உடலில் உள்ள நாடி நரம்புகள் போல
பெரியாண்டவர் கோயில் தெய்வங்களின் நாடி நரம்புகளாக கும்பத்தில் புனித நூல் சுற்றப்படுகிறது. நம் தெய்வங்களை 3 விதமாக வணங்குகிறோம். அவை பெருந்தெய்வங்கள் சிவனும் பெருமாளும் ஆகும். இஷ்ட தெய்வம் வீரமகாளி, பிள்ளையார், முருகன், ஐயப்பன் போல பல தெய்வங்களை நாம் கும்பிடுகிறோம். குலதெய்வம் என்பது நமது மூதாதையர்களின் ஆத்மாக்கள். மேலும் அவர்களின் வாரிசுகள் DNA மூலம் பங்காளிகளிடம் தொடர்கிறது. பெண் மக்கள் அப்பாவின் மகள்கள் திருமணம் ஆகும் வரை அப்பாவின் குலதெய்வம் பெண் மக்களுக்கும் ஆகிறது. ஆனால் பெண் மக்கள் திருமணம் ஆன பின் கணவரது குலதெய்வம் மனைவிக்கும் ஆகிறது. இது இன்று வரை வழக்கத்தில் உள்ளது. ஆனால் ஐயாவின் குலதெய்வத்தின் பவர், சக்தி பிரார்த்தனைகள் மூலம், அதாவது வருடம் நடக்கும் களரி திருவிழாவில் பங்கேற்று பெட்டிப்பழம் பெண் மக்கள் கொடுப்பதன் மூலம் அவர்கள் குடும்பத்திற்கும் பெரியாண்டவர் சுவாமிகளின் அருள் முழுவதும் பிரார்த்தனையில் கிடைக்கிறது. குலதெய்வம் என்பது நமது DNA ஆகும். தந்தை வழியில். ஆகவே மூதாதையர்கள் அருள் ஆசி நமக்கு முழுமையில் பெற பெரியாண்டவர் சுவாமிகள் கோவிலில் அவர்களது காலடி பட்ட இக்கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சம் களரி திருவிழாவின் போது நமது காலடிகள் இம்மண்ணில் பட்டு இருக்கட்டும். அகங்காரமாகவும் அலட்சியமாகவும் நமது செயல்கள் இருந்தால், குலதெய்வத்தின் கோவில்களில் வழிபடாவிட்டால் நமது செயல்கள் உயர்வும் முழுமையும் அடையாது. நமது தலையெழுத்தை உயர்த்தும் சக்தி குலதெய்வத்திற்கு உண்டு. இது சத்தியமாகும். ஜோதிடப்படி நமது ஆண் பெண் மக்களுக்கு 13 தலைமுறை வரை பெரியாண்டவர் சுவாமிகள் அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். சனிக்கிழமைகளில் பெருந்தெய்வங்கள் விஷ்ணு பெருமாளிடம் எனக்கு பணவரவு தாருங்கள், நல்ல சுகத்தை தாருங்கள் என வேண்ட வீட்டில் படத்தை பார்த்தும் செய்யலாம். மனமுருகி பிரார்த்திக்க பணம் வரும், வேண்டியது நிறைவேறும். மேலும் பௌர்ணமி தோறும் வீரமகாளியிடம் வீடு கட்ட, பிள்ளை திருமணத்திற்கு பணம் தரவும் என்று வேண்டிட பிரார்த்தனைகள் நிறைவேறுமாம். செவ்வாய் தோறும் முருகன், வள்ளி தெய்வானை படத்தின் அல்லது கோவிலில் உள்ள தெய்வத்திடம் மனதில் உள்வாங்கி ஓம் சரவணபவாய நம என 6 தரம் சொல்லி தேவையை கேட்க பணம் வேண்டியது அவசியம் நிறைவேறுமாம். பணம் வேண்டியது வரும், அவசியம் யாவும் நிறைவேறுமாம் பெரியாண்டவர் அருளுடன். மல்லி, கல், உப்பு இவை இரண்டும் குடும்பத் தலைவி தன் கைகளால் கடைகளில் வாங்கி வீட்டில் சேமிக்க வீட்டில் ஐஸ்வர்யம் சேரும் என்பது வழக்கு. மருதாணி, எலுமிச்சை, துளசி செடிகளை வீட்டில் வளர்க்க தீய சக்திகள் தடுக்கும் பவர் அச்செடிகளுக்கு உண்டு. மேலும் பணவரவும் உண்டாகும், கண் திருஷ்டியும் வராது. யூடியூபில் நம் குலதெய்வ 2022 களரியை நாம் காணலாம். பெரியாண்டவர் கோயில், பேரையூர், கமுதி என ஆங்கில யூடியூபில் பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். எழுத்து ரே. உமாபதி நடார், எக்ஸ் ஆர்மி கேப்டன் ஓய்வு, சன் ஆஃப் MS ரங்கசாமி நடார், முன்னாள் நிர்வாகி.